அது ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த அந்த கூட்டங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அது தொடர்பாக விமர்சனத்தை ஏற்றுக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறது, இந்த கூட்டணி மூலமாக தான் வெற்றி பெற்றுகிறார்கள் என்று ஒரு கருத்து சொன்னீங்களா? அதனால இந்த 108 இடங்களையும் கூட்டணி இல்லாமல் தான் வெற்றி பெற்று புதிய அரசு அமைஞ்சிருக்கு. அதாவது இப்படி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. சரி, அவரோடு வந்து காங்கிரஸ் கட்சி, அதே போல 2 கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் உட்பட அது போக வந்து 24 கட்சி பேர் கூட்டணி சேர்த்தாங்க. சரி, அதே போல வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைச்சது. மற்ற பல பேரெல்லாம் வந்து கூட்டணிக்கு அமமுக வந்தது. அதே போல பல கட்சிகள்லாம் வந்தாங்க. இப்ப நாங்க வந்து அந்த மாதிரி கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எங்களுக்கு கொள்கையில முரண்பாடுகள், அவங்களோட அணுகுமுறையில் முரண்பாடு வந்தோம். நாங்கள் தனிச்சு போயிட்டோம். மக்களுக்கு எப்படி வருது இன்னும் சொல்ல போனா, இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமா உங்களுடைய பாயிண்ட் என்ன, ஏன் ஓட்டப்படாரத்தில் வெற்றி பெறல, குறைஞ்சபட்சம் அதிகமான வாக்கள் வித்தியாசம் இல்லை. என்ன நாங்கள் எடுத்த நிலைப்பாடு, இந்த முறை புதிய தமிழகத்தை வந்து புதுவெளியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 85,000 ஓட்டு 35,000 ஓட்டுன்னு சுட்டி காட்டிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். மக்கள் வந்து இந்த முறை திமுகவை ஏற்கனவே தோற்கடிக்க வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு. என்ன ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, பல காரணங்கள். ரெண்டாவது, நம்மளை வந்து பொதுவெளியில் அவமானப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிந்த பிறகு அதிமுக, அதாவது திமுகவும் தோக்கணும் அதிமுகவும் தோக்கணுக்காக பல நேரங்களில் மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய வாரியாக போயிட்டாங்க சொல்ல முடியாது, ஒரு 5-10% பேர் வந்து தாவகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் வடக்கு மாவட்டமான ஒட்டுமொத்தமாக 40%, 5% போடுறதுக்கெல்லாம் தென்தமிழத்தில் தேவேந்திர வேடர்கள் அரசியல்படுத்தப்படாமல் இல்லை. அவர்கள் வந்து வலுவான அரசியல் வந்து அடித்தளத்தை நாங்கள் 30 வருஷமா கட்டி வச்சுக்கிறோம். சரியான கூட்டணி அமைகிற போது தமிழ்நாட்டினுடைய தென்தமிழகத்தினுடைய அரசியல் களம் நிச்சயமாக மாற்றி காட்டுவோம். ஓகே டாக்டர் கிருஷ்ணசாமி சார், இப்பொழுது தமிழக வெற்றி கழக அரசை மட்டும், அது இந்த கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலையாகட்டும், அல்லது குதிரை பேரம் நடத்துவதாக ஆளுநரிடம் புகார் அளித்ததாகட்டும், அல்லது பல்வேறு பிரச்சனைகளிலும் இவ்வளவு தீவிரமாக தமிழக வெற்றி கழக அரசை புதிய தமிழகம் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் என்ன காரணம்? புதிய தமிழக வாக்குகளை எதுவும் தாவே அந்த ஏரியாவில் பெரிய அளவில் அபகரிச்சு தான் நினைக்கிறீங்களா தென் மாவட்டங்களில்? இல்லை, அந்த மாதிரி வந்து நான் வந்து அதை அப்படி அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கல. சரி, அரசு இயந்திரம் வந்து சரியா செயல்படல. முதலமைச்சர் வந்து டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோட இல்ல. அரசு நிர்வாகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவர் முயற்சி செய்யல. தன்னோடு வந்து சமூக வலைத்தளத்தில் கொஞ்ச காலம் பயணித்தவர்களை மட்டும் அருகாமையில் வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்தலாம் நினைக்கிறாரு. அதனுடைய விளைவாக வந்து அரசு இயந்திரம் ஸ்தம்பித்து போய் கிடக்குது. மக்கள் எந்த விதமான நடைமுறை அரசு செய்ய வேண்டிய எந்த விதமான வேலையுமே நடக்கல. அதனால் அந்த அரசு இயந்திரத்தை விமர்சனம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். தாவக அரசாங்கம் செயலற்று கிடக்குது. முதலமைச்சர் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன, மக்களுக்கு என்ன செய்ய வந்தாரு, ஏன் செய்ய முடியல, செய்யாம இருக்கிறது காரணம் என்ன? ஒரு ஒரு வேற யாரையுமே, அதாவது தன்னுடைய ஆட்சிக்கு பங்கு வந்துடும், தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்து போயிடும், அல்லது ஆட்சி அமைக்க முடியாம போயிடும், வெரி மைனாரிட்டியா இருக்கிறோம் தெரிஞ்ச உடனே ஒரு டைரக்ஷன் வந்தோடனே, எங்கிருந்து வந்து தெரியாது, வந்தோடனே நீங்க வந்து ஒவ்வொரு கட்சி தலைவரா வீடு வீடா போய் பாக்குறீங்களே, ஏன் நீங்க வந்து ஒரு ஊடக நண்பர்களை எல்லாம் பார்த்து நான் ஆட்சி அமைச்சிருக்கிறேன், நம்ம மக்களோட சப்போர்ட்டோட வந்துக்கிறேன், நீங்களும் ஆதரவு கொடுக்கணும், நான் இந்த மாதிரி அரசு வந்து இப்போ வந்து இருக்கிறேன், நான் இப்போ வந்து ஆய்வு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறேன், ஊழல் நடவடிக்கை எடுக்க போறேன், கனிவள கொலை நிறுத்த போறேன், தமிழ்நாட்டில் ஊழலே இருக்காது, இனிமேல் வந்து அரசு அரசாக நீ ஊழல் லஞ்சம் கேட்டா விஜய் கூப்பிடுங்கிறாரு. யார் எங்கெல்லாம் விஜய் கூப்பிட முடியும்? நீங்க எந்த இடத்துல விஜய் போவீங்க? அரசு வந்து கீழே தலையாரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரலும் ஊழல் செய்தால் இந்த அரசு சும்மா விடாதுன்னு சொல்வதற்கு பதிலாக நீங்க வந்து ஆபத்து வந்தனா இயேசு கூப்பிடு, சிவனை கூப்பிடு, முருகனை கூப்பிடு, அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி வந்து விஜயை கூப்பிட சொல்றீங்களா? அது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? நீங்க எதுக்கு அப்புறம் அரசு உட்கார்ந்துக்கிறீங்க? எனவே இந்த அரசு நீங்க நிர்வாகம் செய்யக்கூடிய முறை சரியில்லை. உங்களுக்கு வந்து நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எதுக்காக ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிறது மக்களிடத்தில் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இதே வந்து மாஞ்சோலி தேயிலை தொழிலாளர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து கடந்த 30 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறோம். இப்ப கடந்த ஆட்சிக்கு வந்து 6வது நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து
வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது உடனடியாக ஒரு சிறப்பு வழக்கறிஞர் நியமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதணும். அதுக்கு பிறகு கிடையாது. அடுத்தது இப்போ தொழிலாளர்களை வந்து 19ஆம் தேதிக்கு பிறகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த மக்கள் வந்து வனத்துக்குள்ளேயே வந்து எந்த போக்குவரத்து விஷயம் இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வனத்து நிலத்தை எல்லாம் வந்து பிபிடிசி நிர்வாகம் வனத்துறையில ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து அங்கேயே ஏதாவது ஏற்பாடு செய்யணும். சரி, வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுங்க, கட்சியில் சார்பாக யாராவது ரெப்ரசென்ட் பண்ணா அது பேச மாட்டேங்கிறீங்க. நான் நடிகர்கள் பார்க்குறாங்க, டைரக்டர் பார்க்குறாங்க, மியூசிக் டைரக்டர் பார்க்குறாங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடியவர்களை வந்து நீங்க அணுக மாட்டேங்கிறீங்க, விட மாட்டேங்கிறீங்க, யாரையும் சந்திக்கல. அதே சமயத்தில் நீங்க வந்து வேற உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்க வந்து மற்ற கட்சியிலிருந்து ஆள் எடுக்கிற வேலையை அதை செய்யறீங்க. மேடை போட்டு வந்து எதிர்கட்சிகளை நீங்க வசைப்படுறீங்க. ஆனால் செய்ய வேண்டியது நீங்க செய்ய மறுக்கிற போது உங்க அரசை செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்களோ, நாங்க வந்து தூய ஆட்சின்னா என்னன்னு நீங்க முதல்ல சொல்லணும். அதை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறீங்க. அதை விளக்காமே நாங்க எப்படி தூய ஆட்சி? டாக்டர் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் நாங்கள் லஞ்சம் ஊழலை ஒழித்து விட்டோம், ஜாதி மதத்தை ஒழித்து விட்டோம் பேசுறீங்க. பப்ளிக் மீட்டிங் போட்டாலும் அவங்களையே பேசுறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆட்டம் ஆடுறீங்க. இதுக்காகவா மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? ஆனால் நல்ல ஒரு முதலமைச்சராக, நாணயமான ஒரு முதலமைச்சராக, நேர்மையான முதலமைச்சராக, வெளிப்படையான முதலமைச்சராக, கள்ளங்கபடமற்றவராக, உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரும் ஊழல், நீங்க வந்து ஒரு தூய ஆட்சி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்ற போது உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். கூட இருக்கக்கூடியவர்களும் பல்லாயிரம் கோடி ரூபாய் லாட்டரியில ஊழல் செஞ்சவங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. ஊழல் செஞ்சு பிற கட்சிகளை வழக்குகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நீங்க எடுக்கிறீங்க. அப்ப நான் உங்களை விமர்சிக்காம என்ன செய்யறது? அப்ப வந்து உங்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகளை நீங்க ஆரம்பத்திலேயே தவறா செய்யறீங்க. இது எங்கேயோ நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே லெப்ட்ல எண்டுக்கு போகுது, இந்த டிச்சுக்கு போகுது, இங்கிருந்து ரைட்டுக்கு வந்தா ரைட்டுக்குள்ள போலியுமாக்குது. நீங்க ஆரம்பமே இந்த ஆட்சி தடுமாற்றத்தோடு இருக்குது. அதை சரி செய்யலாங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் நான் விமர்சனம் பண்றேன்.